நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? 80 தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது மௌனமாக இருந்த திமுகவுக்கா? எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த பாஜகவுக்கா? சிந்தித்து ஓட்டு போடுங்க. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? கட்டமைப்புகளுக்காக என்று பல்வேறு விஷயங்களை, பல்வேறு உறுதிப்பாடுகளை இங்கே இந்த தேர்தல் அறிக்கை சொல்கிறது. ஊடக நண்பர்கள், காலம் குறைவாக இருப்பதால் உங்களின் மூலமாகத்தான் மிக விரைவாக இது தென்சென்னை மக்களை சென்றடைய வேண்டும். அதனால உங்களுடைய ஒத்துழைப்பை கோரி இப்பொழுது வெளியிட்டிருக்கிறேன். அதாவது முதலில் அனைவருக்கும் வணக்கம். இதுல தென்சென்னை மக்களோட பங்களிப்பு கேட்டிருந்தேன். ஏற்கனவே இந்த தேர்தலில் அவங்களுக்கு கருத்து கேட்டுதான் இந்த பதிவு செய்திருக்கேன். அதே நேரத்தில் இங்க தென்சென்னையை சார்ந்த சகோதர சகோதரிகள் வரலான்னு இணையத்துல போட்டிருந்தேன். அபரிதமான ரெஸ்பான்ஸ். அவங்களே வந்திருக்காங்க. பொதுமக்கள்ல ஒருவரா, வாக்காளர்கள் ஒருவரா நிறைய பேர் வந்திருக்காங்க. முதல் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரச்சாரம் செய்யும் போது தொடர்ந்து சொன்ன வார்த்தை, இது பிரச்சார பயணம் மட்டுமல்ல, பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளுகின்ற பயணம் என்று. அது 6 தொகுதிகளுக்கும் பயணம் செய்யும் போது 6 தொகுதிகளிலும் உள்ள பிரச்சனைகளை மக்கள் சொன்னதையும் குறித்து வைத்திருக்கிறோம். ஒரு தொடர்பு எண் முதல் நாள்ல இருந்தே கொடுத்திருக்கிறேன். அந்த தொடர்பு எண்ணையும் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் பதிவு செய்ய முடியலனாலும் குறிப்பாக முக்கியமானவற்றை பதிவு செய்திருக்கிறேன். இது ஒரு ஆரம்பம் தான். இதற்கு மேல நிறைய திட்டங்கள் கொண்டாடலாம். இல்ல சில முக்கியமான திட்டங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் புத்தகத்தை நீங்க பார்த்துக்கலாம். இதுல ஏறக்குறைய இது பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் மாதிரி தான் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கேன். அதனால தான் வந்தவங்க எல்லாரும் நேற்று இணையத்தில் நான் அழைப்பு விடுத்ததை நோக்கி ஒரு 200-300 பேர் வந்து பதிவு செஞ்சாங்க. அதுக்கு மேலேயும் வந்து கொண்டே இருந்தது. அதனால லைவ் ஸ்ட்ரீம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அல்ல அனைவருமே இணையதளத்தில் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார். இதுல முதல்ல இதோட இந்த தேர்தல் அறிக்கையின் தலைப்பு அக்கா 1825 1825 என்ன நம்பர்னு பாக்குறீங்களா? 365 × 5. ஏன்னா 24x7 எல்லாம் தாண்டி 365 நாட்கள், 5 வருடங்கள், ஒரு நாள் விடாம. உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் ஆளுநராக இருக்கும்போது எவ்வளவு பணி ஆற்றினேன்னு. அதோட தொடர்ச்சியா இந்த பணி ஆற்ற விரும்புகிறேன். அதற்கு முன்னால் இங்கே வந்திருக்கின்ற கட்சியின் மூத்த தலைவர்கள் அத்தனை பேருக்கும், கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் அனைவரும் பக்க பலமாக இருக்கிறார்கள் என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு, 2 விதமா தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள், இன்னொன்று இந்த தொகுதியை வளர்ச்சி அடைந்த தொகுதியாக எப்படி மாற்ற முடியும் என்பதுதான். ஒரே ஒரு மனதிற்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், தென் சென்னை என்றாலே நாம் ஒரு மற்ற சென்னை கூட ஒப்பிடும் பொழுது வளர்ச்சி அடைந்த தென் சென்னை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட தென் சென்னை, குப்பைகளால் பாதிக்கப்பட்ட தென் சென்னை, வடிகால் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற தென் சென்னை, அதே போல குப்பை கிடங்குகள் அதிகமாக இருக்கின்ற தென் சென்னை, விஞ்ஞான ரீதியாக எந்த வளர்ச்சி திட்டமும் அமல்படுத்தப்படாத தென் சென்னையை தான் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். வாகன நெரிசல், குறிப்பாக கூறப்படுகின்ற ஓயம் கிடையாது, குடிதண்ணீர் வசதி கிடையாது, அவர்கள் அங்கீகாரம் கிடைக்கவில்லை, இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள். அவையெல்லாம் தாண்டி இந்த தொகுதியை எப்படி வளர்ச்சி அடைந்த தொகுதியாக மாற்ற முடியும், எப்படி மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாம் இங்க கொண்டு வர முடியும், எப்படி இங்கு உள்ள ஏழை மாணவர்களுக்கு நாம் எப்படி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும், எல்லாவற்றிற்கும் மேலாக நாம ரூரல் புவர் உமனுக்கு நரேகா போன்ற திட்டங்கள் இருக்கிறது. அர்பன் புவர் உமனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அதே மாதிரி பெண்களுக்கு அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்களை அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான திட்டம், அதற்கான விஞ்ஞானபூர்வமான திட்டம், விஞ்ஞானபூர்வமான திட்டம், டெக்னிக்கெல்லாம் வச்சு அது நம்ம சென்னையில் அது எங்கேயுமே நாம
பயன்படுத்தப்படவில்லை. அதனால மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இவையெல்லாம் வைத்து ஒரு வளர்ச்சி திட்டத்திற்கான ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த தொகுதி மக்களிடம் இருந்த கோரிக்கையும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக நான் சொன்னேன்னா மீனவர் நலன் இதில் முற்றிலுமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதி முழுவதுமாக மீனவர் கிராமங்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த மீனவ கிராமங்கள்லாம் இணைத்து ஒன்றிணைந்த மீனவ கிராம திட்டம் என்று ஒன்று போட்டிருக்கிறேன். இதில் வந்து எல்லா மீனவ கிராமங்களை இணைத்து அதனால் அவர்களுக்கான ஆலோசனை குழு, மீனவ பெண் சகோதரிகளுக்காக தனி திட்டம், மீனவ சகோதர இளைஞர்களுக்கான தனி திட்டம், அதே மாதிரி படித்த இது ஐடி செக்டர் அதிகமாக இருக்கின்ற இடம், அதற்கான ஒரு தனி திட்டம். இந்த இடத்தை வளர்ச்சி அடைந்த இப்போ உதாரணத்திற்கு பெருங்குடி டம்பிங் யார்டு, இது வந்து இப்போ அதற்காக திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கூட நம்ம செம்பரம்பா வந்து கடலில் கலப்பதற்கு மார்ஷல் லேண்ட் அதுதான். அது வழியா தண்ணி கொஞ்சம் கூட வர முடியாம அதுல குப்பையை அடைச்சி 2 ஆட்சிகளும் அதை பத்தி கவலையே படாம இன்னைக்கு சென்னை வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டிருப்பதற்கு பெரும் காரணம் அது. அதுல வந்து ஆகாச தாமரைகள் இருக்குது, அதை மட்டுமே அகற்றி இருந்தா கேளம்பாக்கம், மாம்பாக்கம், மாடம்பாக்கம், பள்ளிக்கரணை இங்க எங்கேயுமே வெள்ளம் வந்திருக்காதுன்னு சொல்றாங்க. ஸோ தொலைநோக்கு திட்டம் எதுவுமே இல்லை. அதனால ஒன்று பிரச்சனைகளை தீர்ப்பது, இன்னொன்று அடிப்படை வசதிகளை அதிகரித்து ஒரு முன்னுதாரண தொகுதியாக இதை மாற்றுவது. இதுதான் இந்த தேர்தல் அறிக்கையின் நோக்கம். இது ஒரு ஆரம்பம் தான், எல்லாம் இதுல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா தொடர்ந்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டு தொடர்ந்து செயலாற்றி வருவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் 6 பாராளுமன்ற அலுவலகம் செயல்படும். இன்னொரு எண் நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறேன். அந்த எண்ணில் தான் எல்லோருமே என்னை தொடர்பு கொள்கிறார்கள். ஏனென்றால் தொடர்புக்கு எல்லைக்கு வெளியே உள்ள பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க நான் ஆசைப்படவில்லை. தொடர்பு எல்லைக்கு உள்ளே உள்ள பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இருக்க ஆசைப்படுகிறேன். அதனால 9550999991 அதான் எங்களோட நம்பர். அது இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. 9550999991. இதுல தான் நேற்று சகோதரர்கள் கூட பதிவு செய்து இங்க அவங்க பொதுமக்களும் வந்திருக்கிறாங்க. ஆக எல்லாமே மக்களுக்காக. நான் பாராளுமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்று நினைப்பதும் மக்களுக்காக. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆளுநராக இருந்து அக்காவாக திரும்பி வந்திருப்பது மக்கள் சேவைக்காக மட்டுமே. வேறு ஒன்றும் எனக்கு அரசியலில் எதிர்பார்ப்பு இல்லை. அதனால் தென்சென்னை மக்கள் என்னை வந்து எப்பொழுதும் உள்ள ஒரு வேட்பாளராக பார்க்காமல் அவர்களின் சகோதரியாக, அவர்களுக்கு துணை புரிவதற்கும் அவர்களோடு நின்று தோளோடு தோள் நின்று அவருக்கு பக்கபலமாக இருப்பதற்கும் மத்திய அரசிடம் இருந்து பெற வேண்டியதெல்லாம் பெறுவதற்கு அத்தனை வாய்ப்புள்ள ஒரு வேட்பாளராகவும், ஒருவேளை மாநில அரசிடம் இருந்து என் தொகுதிக்கு ஏதாவது கிடைக்கவில்லை என்றால் போராடி பெறக்கூடிய போராளியாகவும், தோழியாகவும், சகோதரியாகவும், ஒவ்வொரு வீட்டில் அவங்க வீட்டு பெண்ணாகவும் இருக்க ஆசைப்படுகிறேன். நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். ஒரு முன்னுதாரண பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நான் போட்டி போடுகிறேன்.